ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு தந்து ஒன்று கூடி வந்து உடைய வார்த்தையை கர்த்தாவே படிக்கும்படியாய் கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை படித்து இதன் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் உள்ளங்களில் பெரிய மாற்றம், எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், எங்கள் உலகத்திலேயும் பெரிய மாற்றம் இதன் மூலமாய் உண்டாகட்டும். ஒவ்வொரு உள்ளத்தை இன்றைக்கு உடைய வார்த்தையை கொண்டு தொடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து கலந்து கொள்கிறவர்களையும் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். ரோமருக்கு நிறுவம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம், முதல் அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். முதல் அதிகாரம் கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு. 37 பிரசங்கங்கள் பண்ண வேண்டியதாகிடுச்சு முதல் அதிகாரத்தில் லோடட் அதிகாரம் அது. ஏனென்று சொன்னால், இந்த நிருபத்தில், இது ரொம்ப முக்கியமான நிருபம். இந்த நிருபத்தில் சுவிசேஷத்தை பவுல் போதிக்கிறார். சுவிசேஷத்தை குறித்த போதனை, அதில் உள்ள அத்தனை தீம்ஸையும் அந்த 1ஆம் அதிகாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு அதை கவர் பண்ணுறதுக்கு. பட் அதை பண்ணிட்டோம். இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு போக இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன் ஆரம்பித்த பிறகு. 3ஆம் அதிகாரம் திரும்ப ஒரு லைனாக கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நல்ல ஆழமான உபதேசங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு 1ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனம் எந்த பின்னணியிலிருந்து வருகிறது என்றதை நாம் புரிந்து கொள்ள வேணும். வேத வசனத்தை எப்படி படிக்கணுங்கிறதே ஒரு பெரிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த வசனம் மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளையுமே படிக்கும்போது ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேணும். அது என்னென்னா, மொத்தத்தையும் ஒன்றா படிக்கணும். முதல்ல படித்து அதனுடைய பிக் பிக்சர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத பொதுவாக புரிந்து கொள்ளணும். குறிப்பிட்ட சில காரியங்களுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக என்ன பேசுகிறாருங்க, என்ன சொல்ல வர்றாரு என்பதை புரிந்து கொண்டாலே நமக்கு பாதை கிடைத்து விடும். எப்படி இதை படிக்கணுங்கிற பாதை கிடைத்து விடும். அதை இங்கே அப்ளை பண்ணோம் என்றால், இந்த வசனத்தின் முதல் வார்த்தையே நமக்கு உதவுகிறது. ஆகையால் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது இல்லையா? ஆகையால் அப்படின்னு உடனே இந்த அதிகாரத்துக்கும் அல்லது இப்போ வர்ற பகுதிக்கும் அவர் அதிகாரமாக எழுதலை, கடிதமாக எழுதினார். அதிகாரமெல்லாம் பிறகு பிரித்தது. ஆனால் ஆகையால் ஆரம்பிக்கும் போதே தெரியுது, இதுக்கு முந்தினபுள்ள பகுதிக்கும் இப்போ சொல்ல போகிற பகுதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அதை சொன்னதுனால ஆகையால் இதை சொல்கிறார். அதோடு இது கனெக்டடுங்கிறது நமக்கு விளங்குகிறது. அப்படி தான் இதை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2ஆம் அதிகாரத்தை போய் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னால், இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா, கரெக்டாக நமக்கு அதெல்லாம் தெளிவாக இருக்குதா நம்முடைய மனதில்ங்கிறது ரொம்ப முக்கியம். 1ஆம் அதிகாரத்தில் என்னத்தை பார்த்தோம்? 1ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 32 வசனங்கள் ரொம்ப பிரமாதமான, அங்கே தான் அந்த மெயின் தீம், காஸ்பல்ங்கிற அந்த தீமை, சுவிசேஷம் என்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? 16ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன்றாரு? முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ சுவிசேஷம் ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவ பலன் அப்படிங்கிறார். அதில் முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் என்று சொல்கிறதை கவனிக்க வேணும். முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்றத 17ஆம் வசனத்தில் சொல்கிறார். 17ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்படுத்தப்படுகிறது.
சுவிசேஷத்தில் என்ன வெளிப்படுதான்? தேவ நீதி வெளிப்படுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாவியை தேவன் எப்படி நீதிமானாக்குகிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவன் எப்படி மாற்றார் அப்படிங்கிறத சுவிசேஷம் நமக்கு சொல்லுதுன்றார். கடவுள்கிட்ட வரணும்னா ஒரு மனுஷன் எப்படி வரணும்? நீதியோடு வரணும், நீதிமானாக இருக்கணும். எப்படி நீதிமானாக இருக்கிறது? அவன் என்ன தான் நீதிமானாக இருந்தாலும், அவன் எவ்வளவு சுத்தவானாக இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தனாக இருந்தாலும் கூட நம்முடைய சிறந்தது தேவனுக்கு முன்னால் அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையும். நம்ம பார்வையில் நம்ம ரொம்ப க்ளீன்னு தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்காத அழுக்கெல்லாம் அவருக்கு தெரியுது. இப்போ இந்த ரூமை பார்த்திங்கன்னா நல்லா பெருக்கி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க, டஸ்டெல்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு எதுக்குன்னு தனி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் இருக்கும். ரொம்ப பூத கண்ணாடி வச்சு தேடி பண்ணால் பார்த்தா கிடைக்கும். கடவுள் பார்க்குறது பூத கண்ணாடியோட பெரிய கண்ணாடி அது. அதில் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா அழுக்கும் எல்லா பாவமும் தெரியுது. நம்முடைய சிறந்ததே அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது தேவனுக்கு முன்னால். அப்போ எந்த மனுஷனும் தன்னுடைய சுயநீதினால் தேவன்கிட்ட வர முடியாது. அவர் நீதியை அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியுது அது இவனால் முடியவே முடியாது, வரவே முடியாது. அப்போ எப்படி மனுஷனை தன்னிடத்தில் கொண்டு வர்றது? அவரே தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மீது வைத்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவருடைய நீதியின் மூலமாக பிதாவினிடத்தில் வரும்படியாக நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். அதனால தான் சொல்கிறாரு, சுவிசேஷத்தில் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி தேவன் பாவிகளுக்கு தன்னுடைய நீதியை தர்றாருங்கிற வெளிப்பாடு சுவிசேஷத்தில் இருக்கின்றார். அடுத்த வசனம் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது 17 சொல்லியாச்சு. 18 சொல்லுது தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் மனுஷனுக்கு தேவ நீதி தேவை? ஏன் மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவை? ஏன் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் சுவிசேஷம் இருக்குது? ஏன் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு கடவுளுடைய பலனே தேவைப்படுது ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு? ஏன்னா எல்லா மனுஷரும் தேவ கோபாக்கினை கீழே இருக்கிறார்கள், தேவ கோபத்துக்கு கீழே இருக்கிறாங்க, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கீழே இருக்கிறாங்க. எல்லாரும் தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால தான் ரட்சிப்பு தேவை மனுஷனுக்கு. அதனால தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்து நம்முடைய சாபத்தை அவர் மீது வைத்து அதுக்கான தண்டனையை வச்சது மட்டும் இல்லை, அந்த பாவத்தின் மீதான அவருடைய கோபத்தையும் அவர் மீது ஊற்றிட்டார். இதுதான் சுவிசேஷம். அப்போ 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? கோபத்தை பற்றி சொல்லும்போது இந்த கோபத்து நிமித்தமாக தான் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ரட்சிப்பு. அதனால தான் கடவுள் இந்த ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? சரி, அப்புறம் மீதி உள்ள அதிகாரமெல்லாம் 18லேருந்து 32 வரைக்கும் போனோம். 4 வாரமாக 5 வாரமாக பார்த்தோம். அதெல்லாம் என்னத்தை போதிக்கிறது? எப்படி புறஜாதியார் எப்படி எல்லாம் சீரழிந்து கெட்டு போனார்கள் அப்படிங்கிறது குறித்து போதிக்கிறது. எப்படி அவர்கள் மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவற்றின் உருவங்களை பண்ணி அதை தெய்வமாய் வணங்கினார்கள். அதன் மூலமாய் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் இதன் மூலமாக ஒப்பு கொடுத்தார் அவங்கள. அது மட்டும் இல்லை, தகாத வேலை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு பகுதி அது. அதை வாசிக்கிறதுக்கே ரொம்ப நமக்கே கூச்சமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு கேடான ஒரு வாழ்க்கைக்குள்ள மனுஷன் இம்மொராலிட்டி எப்படி மனு வர்க்கத்துக்கு மத்தியில் வந்ததுங்கிறத போதிக்கிறது. அது எப்படி மனுஷர்கள் கெட்டு சீரழிஞ்சு போனார்கள், இவ்வளோ கேவலமாக எப்படி ஆனார்கள் அப்படிங்கிறது குறித்து மனுஷன் போதிக்குது. அதெல்லாம் போதிச்சுட்டு தான் இதெல்லாம் ஏன் சொன்னேன், இதெல்லாம் ஏற்கனவே போதிச்சது. இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்காக தான் ஆகையால் அப்படின்றாரு. இந்த ஆகையால்ன்றது இதுக்கு போகுது. ஆகையால் அப்படிங்கிறார். ஆகையால்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனா, இவர் இதை சொல்லும்போது யாரோ ஒரு மனுஷன் அல்லது ஒரு விதமான மனிதர்கள், ஒரு குரூப்பு, இது அவங்கள பற்றி பேசுகிறாரு, நல்லா வேணும் அவங்களுக்கு, அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தான், அந்த கெட்டுப்போன ஒரு கும்பலை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு
மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கும்பல். நாங்களாம் ரொம்ப யோகியர்கள், நம்மளை பற்றி சொல்லவர் அவங்கள பற்றி சொல்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்கிறார், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவங்க மேலே என்னெல்லாம் தப்பு சொல்கிறியோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அவனை குற்றவாளின்ற, ஆனால் நீயும் தான் குற்றவாளி. அவன் எந்த விதத்தில் குற்றம் செய்தான் நீ நினைக்கிறியோ சொல்கிறியோ அதே குற்றத்தை நீ செய்கிறதுனால அவனை குற்றவாளின்னு நீ தீர்க்கும்போது உன்னையே நீ குற்றவாளியாய் தீர்த்து கொள்ளுகிறாய் அப்படிங்கிறார். அப்போ இதுதான் செட்டிங். இந்த வசனத்தை புரிந்து கொள்வது இதுதான் செட்டிங். என்ன செட்டிங்கு? அவர் 18லேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் மனுஷன் கெட்டு சீரழிந்து ஒன்றும் இல்லாமல் போனதை காமிக்கிறாரு. எப்படின்னு, எப்படி அவர்கள் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் தகாதவைகளை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், எப்படி வாழ்க்கை சீரழிந்துன்னு சொல்லும்போது அவங்கள பற்றி தான் சொல்கிறாருன்னு சொல்லி நினச்சி ஒரு கும்பல் சந்தோஷப்படுது. நம்மளை பற்றி இல்லை, நம்மளாம் பெரிய யோகியர்கள், இந்த கெட்டுப்போன ஆளுங்களை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கள குற்றவாளியாக தீர்க்கிற நீ யோசித்துப்பார், நீயும் தான் குற்றவாளி. அவங்கள எந்த விதத்தில் குற்றவாளின்றியோ அதே விதத்தில் நீயும் குற்றவாளி. அவங்களுக்கு குற்றவாளின்னு தீர்க்கும்போது உன்னையே நீ குற்றவாளியாய் தீர்த்து கொள்ளுகிறாய் என்றார். இதுதான் செட்டிங். இதனுடைய செட்டிங் இதுதான். அப்போ குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே அப்படின்றாரு. யாரை சொல்கிறாரு? சிங்குலரில் சொல்லியிருக்கு, இப்போ ஒருமையில் சொல்லியிருக்கு, இருந்தால் கூட ஒரு குரூப்பை குறிக்குது, ஒரு குரூப். அதனால தான் சிங்குலரில் சொல்லியிருக்கு. ஒரு விதமான ஆட்கள், ஒரு விதம் அவங்கள சொல்லியிருக்குது. யாரை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் முதல்ல நம்ம இங்கே தீர்மானிக்க வேண்டும். இதை யாருன்னு தீர்மானிக்கிறது ரொம்ப அவசியம் பாருங்கள். ஏன்னா இவர் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது 32ஆம் வசனம் வரைக்கும் போன அதிகாரத்தில் சொல்லிட்டு வரும்போது சொல்லி முடித்த உடனே ஒரு கும்பல் அங்கே நிற்கிது. அவங்க சொல்கிறாங்க, ஆமே நல்லையா, நல்லா சொன்னீரியா, அவங்களுக்கு நல்லா வேணும். இந்த மாதிரி மோசமான ஆளுங்க அவங்கெல்லாம் கரெக்டாக சொன்னீர், நாங்கள் முழுக்க நீ சொல்கிறதோடு நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பவுல் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ புரிஞ்சிக்கவே இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னே புரிஞ்சிக்கல, டோட்டலாக மிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்கிறத. ஏன்னா நான் சொல்கிறத நான் அவங்கள பற்றி சொல்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, டோட்டலாக நான் சொன்னதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ யாரை பற்றி சொல்கிறாரு இவர்? குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே என்றாரு. யார்? ஹூ இஸ் திஸ் மேன்? யார் இந்த மனிதன் அல்லது மனிதர்கள்? எவ்விதமான மனிதர்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் யார்? இதில் இதை விளக்கம் சொல்கிறவங்க 2 விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, இது யாருன்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, இது மோசமான புறஜாதியார், கேடுகட்ட வாழ்க்கையை வாழுகிற புறஜாதியார். யூதர் அல்லாத மக்கள் மத்தியில் எல்லாருமே கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. எந்த மதத்தையும் சேராதவங்க கூட, மத நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ரொம்ப டீசெண்டாக வாழ்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ரொம்ப நியாயமாக கரெக்டாக யோக்கியமாக நடந்துக்கணும்னு பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? மாரல் பேகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்கள கடவுளையே நம்பாத ஆளுங்க, எந்த ஒரு முக்கிய மதத்தோடைய சம்பந்தம் இல்லாதவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒழுங்கான ஆளுகளாக இருப்பாங்க, கொஞ்சம் உண்மை பேசணும், கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு மாரல் பேகன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாருன்னா அந்த மாரல் பேகன்ஸ், அதாவது ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிற புறஜாதியார் இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் இங்கே சொல்லி இருக்குது குற்றவாளியாய் தீர்க்கிறவனே என்ன. ஏன்னா இந்த 18லேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மாரல் பேகன்ஸு, அவங்க அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறவங்க. அவங்கள பார்த்து இந்த மாரல் பேகன்ஸ் பவுல் இப்படி சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமேன் கரெக்டாக சொல்லியிருப்பதே, நாங்கள் ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஆளுங்க தப்புன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வாழ்க்கை தவறு, இது இன்டீசென்ட் வாழ்க்கை, இது நல்லதில்லை, கேவலமான ஒரு வாழ்க்கை, இவங்க இப்படி வாழ்கிறாங்க,
கரெக்டாக சொன்னீர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறார்கள்ன்றாங்க. இப்போ அந்த மாதிரி யோகியமான ஆட்கள் மத்தியில் சிலர் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் இருக்கிறாங்க. இன்டலெக்சுவல் பேகன்ஸ், ஃபிலசாபிக்கல் பேகன்ஸ். அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் ஃபிலாசபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப ஆழமாய் சிந்தனை உள்ளவர்கள், ரொம்ப ஒழுக்கமாக வாழக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து ஒழுக்கக்கேடாக வாழ்கிறவனை பார்த்து அவங்கள பற்றி தான் சொல்கிறாரு அவர். ஒழுக்கக்கேடாக வாழக்கூடாதுன்றாரு இந்த மத போதகர், கரெக்ட் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த குற்றவாளியாய் தீர்க்கிறவனே அப்படின்னும் போது அவங்கள குறிக்குது இது அப்படின்றாங்க. இன்னொரு வியூ, இன்னொரு பக்கம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இது யூதரை குறிக்குது. குற்றவாளியை தீர்க்கிறவனா யூதர்கள் தான் மற்றவர்களை குற்றவாளியை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 18லேருந்து 32ஆம் வசனம் அசிங்கமான அந்த பகுதி கேவலமான ஒரு வாழ்க்கையை வர்ணிக்குது இல்லையா. அதை படித்த உடனே எங்கே ஆரம்பிக்கிறது, மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுடைய உருவங்களை செஞ்சு வணங்கினாலும் அப்படி ஆரம்பிக்குது இல்லையா. அப்படி ஆரம்பிக்கும் போதே இது வந்து யூதர்களை சொல்ல, புறஜாதியாரை தான் சொல்கிறாரு அவர். ஏன்னா அவங்க வந்து யூதர்கள் வந்து இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா. புறஜாதியாரை தான் சொல்கிறாரு, நல்லா வேணும் அவங்களுக்கு, நல்லா விடுன்னு விடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள் தான் இந்த மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 17ஆம் வசனம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கிறாயே. யூதனை சொல்கிறாரு, நீ கடவுளை நல்லா அறிஞ்சிருக்கிற, நியாயப்பிரமாணம்லாம் இருக்குது உனக்கு, தேவனை குறித்த ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்குது உனக்கு, உபதேசிக்கப்பட்டவனாக இருக்கிற, கடவுளுடைய சித்தத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிற, நீ கடவுளை பற்றி ரொம்ப இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுது அப்படிங்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூதரில் வந்து முதல் குரூப், அதாவது மாரல் பேகன்ஸை தான் சொல்லுது. அதாவது புறஜாதியார் மத்தியில் நல்லா வாழ்கிறவங்க தான் மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறாங்கன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்களாம், யூதர்களை பற்றி 17ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. அவங்கள குற்றம் சொல்கிறது வந்து 17ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது யூதர்கள் அல்ல, இந்த மாரல் பேகன்ஸ், இந்த நல்ல புறஜாதியார் இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் சொல்லியிருக்குது மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனேன்றது. ஏன்னா 17ஆம் வசனத்தில் தான் நீ யூதன் என்று பெயர் பெற்றுன்னு யூதர்களை பற்றி ஆரம்பிக்கிறார் அவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் இல்லை, இது யூதரை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு சொல்கிறவங்க, குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை 1ஆம் அதிகாரத்திலே யூதர்களை பற்றி அவர் ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்றாங்க. இந்த ரெண்டுத்தையும் சமரசம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பல காரணங்கள் சொல்லலாம். இங்கே வந்து யாரை பற்றி சொல்லியிருக்குதுன்றதில் வந்து வெறும் யூதர்கள்னு சொல்ல முடியாது, வெறும் புறஜாதியாரன்னு சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் இது யூதர்களை குறிப்பாக சொல்லுகிறது, ஆனால் எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறது என்று தான் நான் நம்புகிறேன். அதுக்கு என்ன ஆதாரன்றதை நான் காட்டுகிறேன். பிரைமரிலி ஜூ, பட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ ஜென்டைல்ஸ், நாட் கன்ஃபைன்ட் டு த ஜூஸ். வெறும் யூதர்கள்னு சொல்ல முடியாது, புறஜாதிகளும் இதில் அடங்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேணும். எப்படி சொல்கிறோம், யூதர்களும் புறஜாதிகளும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் பாருங்கள். 7ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். கவனிங்க, 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். தேவ கோபத்தை பற்றி ஏற்கனவே பேசினார் இல்லையா, அந்த கோபத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனாக இருந்தான்னா, யூதனாக இருந்தான்னா புறஜாதியாக இருந்தான்னா, எல்லார் மேலேயும் தேவ கோபாக்கினை வரும்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறாரு. இந்த சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ, அடுத்த வசனம் பாருங்கள்,
அதாவது 9ஆம் வசனத்திலையும் வருது, 10ஆம் வசனத்திலையும் வருது. 9ஆம் வசனத்தில் எப்படி சொல்லிருக்கு? முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும்னது. 10ஆம் வசனம், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். 2 தடவையும் முன்பு யூதருக்கு பின்பு கிரேக். இந்த முன்பு யூதருக்கு பின்பு கிரேக்கருக்குங்கிறது 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் வந்துடுது. எப்படி வருது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பு முன்பு யூதருக்கு உண்டாகதான், பின்பு கிரேக்கருக்கு உண்டாகதான். இயேசு வர்றப்ப யூதனாக பிறந்து யூதர் மத்தியில் தான் முதல்ல பிரசங்கம் பண்ணார். ரட்சிப்பு முதல்ல அவர்களுக்கு தான் வந்தது. அவங்க தான் கொண்டு போய் மற்ற இடங்களில் பரப்புகிறாங்க. அவங்களுக்கு வந்த பிறகு தான் அவர் சொல்கிறார், போய் உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு. மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண சொல்லி அப்புறம் தான் வருது. முதல்ல அவங்களுக்கு தான் வந்தது. ஏன்னா அவங்க தான் அதுக்குன்னு ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். 10 கற்பனையெல்லாம் கொடுக்கப்பட்டு, பழைய ஏற்பாடெல்லாம் கொடுக்கப்பட்டு, தேவனுக்காக தேவனுடைய குமாரன் வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்கள், இல்லையா? அதனால தான் முன்பு யூதருக்கு பின்பு கிரேக்கருக்கு. அதே பதத்தை 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரத்தில் யூஸ் பண்ணுது. தேவ கோபமும் முதல்ல யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கு வருமா, அல்லது நல்லது செஞ்சால் மகிமையும் கனமும் சமாதானமும் முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் உண்டாகும். அதனால் இந்த பகுதி வச்சு என்ன சொல்கிறாங்க? இந்த பகுதியை பார்த்துட்டு தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. இன்னும் கேட்டால் 11ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லிடுறாரு. தேவனிடத்தில் 9:10 முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும்னு சொன்ன பிறகு, அதாவது முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள். தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க பாருங்கயா? தேவனுக்கு பட்சபாதம்லாம் கிடையாது. எல்லாரையும் தான் சொல்கிறார். கோபமும் எல்லார் மேலேயும் வரும், கோபாக்கினம் எல்லார் மேலேயும் வரும், நன்மையும் எல்லார் மேலேயும் வரும். நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க? இது வெறும், அதாவது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படின்றது வெறும் இந்த நல்ல புறஜாதியாரில் குறிக்கல. அவங்க மட்டும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கலை. இது எல்லாரையும் சொல்லியிருக்குது. யாராக இருந்தான்னா, யூதராக இருந்தான்னா, அவன் கிரேக்கனாக இருந்தான்னா, மற்ற புறஜாதியாராக இருந்தான்னா, யாராக இருந்தான்னா எல்லாரையும் சொல்லியிருக்குது. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனேன்றது வெறும் இவனை தான் குறிக்குது, அவனை தான் குறிக்குதுன்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற எவராக இருந்தாலும் சரி அவர்களை குறிக்குது. அவங்களுக்கு சொல்கிறாரு, நீயே அவனை பற்றி சொல்கிற குற்றத்தை நீயே செய்கிற, ஆகவே அவனை குற்றவாளியாக தீர்க்கும்போது நீயே குற்றவாளியாக இருக்கிறாய். இது ஏன் ரொம்ப இவ்வளோ விளக்கம் ஏன் தேவை? இதுக்கு சும்மா சொல்லிட்டு போயிடலாமே. ஏன்னா யூதர்கள் மத்தியில் தேவன் பட்சபாதம் உள்ளவருங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். பாருங்கள், அவர் உலகத்தையே 2ஆக பிரித்தாங்க. ஒன்று யூதர்கள், அடுத்தது யூதர்கள் அல்லாதவர்கள். யூதர்கள் கிரேக்கர்கள் நம்மளுக்கு வருது இல்லையா? ஏன் கிரேக்கர்கள்னு வருதுன்னா, மற்ற யூதர்கள் அல்லாத எல்லாரும் அதில் அடங்கிடுறாங்க. ஏன்னா ஏன் கிரேக்கர்கள்னு வருதுன்னா, கிரேக்கர்கள் ஆண்டார்கள் உலகத்தையே. ரோமர்களுக்கு முன்னால் கிரேக்கர்கள் உலகத்தையே ஆண்டார்கள். அதனால் கிரேக்கர்கள்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, யூதர்கள் அல்லாத மற்ற எல்லாரையும் குறிக்குது. அப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க அவங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் யூதர்கள், மற்றவங்க எல்லாம் கிரேக்கர்கள் அப்படின்னா யூதர்கள் அல்லாத எல்லாரும். அப்போ அப்படி பிரித்தது மட்டும் இல்லை, யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவங்க நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அப்போ மற்றவங்களாம் என்ன? ஆக்சுவலாக மற்றவங்கள நாய்கள் என்று அழைத்தார்கள் அவர்கள். ரொம்ப பயங்கரமான வார்த்தை அது இல்லையா? யாரையாவது நாயை நடித்தா அரைஞ்சே போடுவாங்கல்ல நம்மள கோபத்தில். ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். மற்றவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், ரெஸ்ட் ஆர் டாக்ஸ் சொல்கிறாங்க. நாய்கள்னு மற்றவங்களை இவங்க சொன்னதுனால அவன் சும்மா இருப்பானா? இவங்களை பண்ணின்னு அழைப்பானா அவன். Jews were called pigs because they called others dogs. அந்த மாதிரிலாம் இருந்தது.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான எண்ணம் மற்றவர்களை குறித்து அவர்களுக்கு என்னென்னா, இந்த யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் கடவுளுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள், கடவுளுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவர்கள், நரகத்துக்குன்னே பிறந்திருக்கிறாங்க. யூதனாக பிறந்தவன்லாம் நேரம் நரகத்துக்கு தான். கடவுளுக்கு விறகு கட்ட தேவைப்படுது, நரகம் எரியறதுக்கு, தீ எரியறதுக்கு. அதுக்காகவே அவனை உண்டாக்கியிருக்கிறாரு. புறஜாதியான அதுக்குன்னு உண்டாக்கியிருக்காரு. யூதனை வந்து பரலோகத்துக்குன்னே உண்டாக்கியிருக்காரு. யூதன்னா நேராக பரலோகம் போவான், அவனுக்கு ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்காக உண்டு. புறஜாதியான்னா அவன் என்ன தலையில் நின்னாலும் அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது, நேரம் நரகத்துக்குன்னே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். விறகு தேவைப்படுது, அதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்குது. தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். இதை பல இடங்களில் வேத வசனத்தில் வாசிக்கலாம், அதுக்குள்ளே இன்றைக்கி போக முடியாது. இப்போ சுவிசேஷங்கள்லாம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கலாம், நிருபங்கள்லையும் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது நோட் பண்ணுங்க அதை. அதனால ஆதி திருச்சபையில் முதல் நூற்றாண்டில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது அப்போஸ்தலர் பவுல், பேதுரு எல்லாம் போய் ஊராக போய் பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தப்போ யூதர்கள் மத்தியில் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு. ஏன் பெரிய எதிர்ப்புனா, அவங்களுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் பெரிய எதிர்ப்பு. ரெண்டு காரணங்கள் இருந்தது பெரிய எதிர்ப்பு. ஏன்னா, ஒன்று, யூதர்கள் தங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு ஏற்கனவே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் தேவனுடைய விசேஷ மக்கள், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் எங்களை, உடன்படிக்கையில் இருக்கிறோம் நாங்கள், வாக்கு தத்தங்கள்லாம் எங்களுடையது, எங்களுக்கு தான் கடவுள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு என்ன ரட்சிப்பு தெரியும், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ரட்சிக்கப்பட வேணும்னு பேசாத அப்படின்றாங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலன் வந்து சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கும்போது சொல்லும்போது நம்ம வந்து அதை பற்றி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நம்மகிட்ட 100 தடவை சொன்னாலும் அதை பற்றி தப்பாக நினைக்கிறது இல்லை. முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனும் அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் சுவிசேஷம் இருக்குதுன்னா நமக்கு ஒன்றும் உரைக்கவே இல்லை அது. ஆனால் யூதனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அது என்ன, முன்பு யூதனுக்கும் பின்பு கிரேக்கனுக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவையா? அவனுக்கு ஒரு அஃபென்சிவ் அது. அது வந்து அவனுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு இது மாதிரி. எங்களுக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்கிறியா நீ? முன்பு அதுவும் முதல்ல எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொல்கிற. அதனால தான் சுவிசேஷத்தை வெறுத்தார்கள். எங்கே போனாலும் பவுலுக்கெல்லாம் எதிர்ப்பு. ஏன்னா, யூதன் ரட்சிக்கப்படணுன்றியா நீ? யூதன் எப்படியா ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதான் அவனுக்கு கேள்வி. அது ஒத்துக்கல அவங்க. அது ஒரு காரியம். ரெண்டாவது, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும்னா ஜென்டைல்ஸ். யூதர் ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய தலையில் அடித்த மாதிரி இருக்குது, வெறுப்பு வந்துடுது. புறஜாதியார் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்கிறது வந்து இன்னும் பெரிய இடி அவங்களுக்கு. அவன் நம்புறான் புறஜாதியாருக்கு ரட்சிப்பே கிடையாது, நரகத்துக்கு என்ன பிறந்தவன் நினைக்கிறான். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்கள்னா அப்போ 2 பேருமே ரட்சிக்கப்படலாம், 2 பேரும் ரட்சியத்துக்கு தேவ பலனாக இருக்கிறது சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர கோபம். அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த 2 காரியம்தான் முதல் நூற்றாண்டுலெல்லாம் சுவிசேஷம் பரவுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்புனது. அதுவும் யூதர்கள் மத்தியில் கிளம்பின எதிர்ப்பு இந்த 2 காரணங்களால். இதெல்லாம் தெரியணும் பாருங்கள் நமக்கு. ஏன்னா இவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது, பவுல் பேதுரெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஏன் அடி உத சிறைச்சாலை கடைசியில் கொன்னே போட்டாங்க? ஏன் தெரியுமா? ஏன்னா யூதர்கள் பாவிகள், அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, கிரேக்கர்கள் அல்லது புறஜாதிகள் ரட்சிக்கப்பட முடியும், தேவனுடைய பிள்ளைகளாகிட முடியும், யூதர்களாலேயே தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களும் ஆக முடியும், இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா அதை மாதிரி ஒரு தவறான உபதேசம் அவங்களுக்கு கிடையாது. இது கள்ள உபதேசம். அது என்ன, யூதன் ரட்சிக்கப்படணும், புறஜாதியான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த 2 வந்து உபதேசம் கள்ள உபதேசன்றதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? இந்த 2 விட பெரிய ஆதாரம் தேவையே கிடையாது. யூதர்கள் ரட்சிக்கப்படணுமா? கள்ள உபதேசம். புறஜாதியார் ரட்சிக்கப்பட முடியுமா? ஐயோ, அது கள்ள உபதேசமாச்சு, அது எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கடவுள் வந்து யூதர்களுக்கு மட்டும்தானே இருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
இந்த 2 காரணங்களுக்காக இதை வெறுத்தார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்லா தெரியுது, யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. என்னை பற்றி இல்லை, இது 18லேருந்து 32 வசனம் என்னை பற்றி சொல்ல பவுல். யாரை பற்றி சொல்கிறாரு? புறஜாதியார். நல்லா வாசித்து பாரு. மிருகங்கள், மனுஷர்கள், மீன்கள், பறவைகள் அந்த உருவத்திலலாம் செஞ்சு வணங்கினா நான் இல்லை, நாங்கள் யூதர்கள், நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவங்கள சொல்கிறார். அவங்கள தான் இச்சைரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், செய்ய தகாதவளை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எங்களை இல்லை, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் ஆகிட்டான் அவன் யூதன். ஏன்னா அவன் நினைக்கிறான் அது இவங்களை பற்றியதல்ல, அவங்கள பற்றியது என்று. அது மட்டும் இல்லை, புறஜாதியார் மத்தியில் கூட எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இது கேவலமாக வாழுகிற மற்றவர்களை பற்றி தான் சொல்லியிருக்குது, நம்மளை பற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நம்மளை பற்றி இல்லை, இது நம்மெல்லாம் நல்லவர்கள், அவர்களெல்லாம் கெட்டவர்கள், கெட்ட வாழ்க்கை வாழ்கிற அந்த கேவலமான ஆளுகளை பற்றி தான் சொல்லியிருக்கு, நம்மளை பற்றி இல்லை அப்படின்ற விதத்தில் அவங்களும் யோசித்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி யோசிக்கிற யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, ரொம்ப பெரிய அளவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு? முதல்ல யூதர்கள் நினச்சாங்க புறஜாதியாரை அவன் புறஜாதியாக இருக்கிறதுனாலேயே அவன் கண்டம்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, யூதர்களை பற்றி அவர்கள் இப்படி சொன்னார்னா அது உண்மையே கிடையாது, உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா யூதர்களாக இருந்தாலே எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் ஓகே, நமக்கு எதுவும் தேவை கிடையாது. அப்போ பவுல் சொல்கிறது யாரை கண்டம் பண்ணுறாரு? யார் தேவ கோபத்துக்கள் இருக்காங்கன்றாரு? புறஜாதியார். ஏன்னா அவங்க தேவ கோபத்துக்கள் இருக்காங்க, ஏன்னா அவன் புறஜாதியார். அவன் யார் என்ன செஞ்சான்றதை பற்றி இல்லை, புறஜாதியாக பிறந்திருந்தானா அவன் தேவ கோபத்துக்கள் இருக்கான். இல்லையா இது யூதரை பற்றியும் சொல்லியிருக்கான். அது இருக்கவே முடியாது, ஏன்னா யூதர்களை பற்றி சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா யூதன் எந்த விதத்திலும் தேவனுக்கு முன்னால் கோபத்துக்கு ஆளாக முடியாது. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன், ஆகவே அவன் கோபத்துக்கு ஆளாக முடியாது. இதுதான் இவங்களுடைய 2 தவறான எண்ணங்கள். அப்போ தேவன் தம்முடைய கோபத்தை புறஜாதியார் மேலே ஏன் காட்டுறாரு? அவங்க நினச்சாங்க அவன் புறஜாதியாக இருக்கிறதுனால கோபத்தை காட்டுறாரு, அவனை சுட்டெரிக்க போகிறாரு. ஏன் யூதர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரு? ஏன்னா அவன் யூதனாக பிறந்திருக்கிறான், அவன் யோகியனா அதெல்லாம் கவலை கிடையாது. என்ன செஞ்சான் செய்யலை அதை பற்றி கவலை கிடையாது. யூதனாக பிறந்தான்னா கடவுள் அவனை நேசிக்கிறார். இப்படி தான் அவர்களுடைய எண்ணம். எவ்வளோ தவறான எண்ணம் பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் இதை எடுத்து தவிடுபடியாக்க போகிறார், யூதர்களுக்கு காண்பிக்க போகிறாரு. நீ யூதனாக பிறந்திருக்கலாம், நீ எல்லார மாதிரி பாவியாக தான் இருக்கிற அப்படிங்கிறத காட்ட போகிறார். அதை காட்டினா தான் சுவிசேஷத்தை சரியாக பிரசங்கம் பண்ண முடியும். இல்லைன்னா சுவிசேஷம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு ஆகிடுமே. அவங்களுக்கு யூதரில் பிறந்ததுனாலே ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்கிறாருன்னா சுவிசேஷம் அவங்களுக்கு இல்லைன்னு ஆகிடும். சுவிசேஷத்தினுடைய ஃபவுண்டேஷனே அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். யூதர்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லைங்கிறது மாதிரி ஆகிடும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக தோணுது பவுலுக்கு. சுவிசேஷத்தை குறித்து டீட்டெயிலாக போதிக்க விரும்புகிறார். உபதேசத்தை போதிக்கணும்னா இந்த யூதர்களுடைய தவறான நம்பிக்கை, நான் யூதனாக இருக்கிறதுனாலேயே எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை, எனக்கு எல்லாம் ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறத தவிடுபொடியாக ஆக்க வேண்டும் என்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லைன்னா சுவிசேஷத்தை சரியாக சொல்ல முடியாது, விளக்க முடியாது. எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே. பின்னால் வர்றாரு, அதுக்கு அப்படியே சொல்லுவார். நீதிமான் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் யூதனுக்கு. நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஆனாரெல்லாம் தலையிலேயே நெத்தியிலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தியை வச்சு அடித்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் மடார்னு. ஐயோ, அதனால தான் இவர் அடித்தாங்க, போராடலாம் சிறைச்சாலையில் போட்டாங்க. ஏன்னா சுவிசேஷத்தை கள்ள உபதேசம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவங்களுடைய கணிப்பின்படி இது கண்டிப்பாக கள்ள உபதேசம். ஏன்னா யூதர்கள் ரட்சிக்கப்படணுன்றானே, யூதரில் பாவின்ட்டானே தேவனுடைய மக்களை. அது எவ்வளோ பெரிய தப்பு. அது மட்டும் இல்லை, புறஜாதியார் ரட்சிக்கப்பட முடியுன்றானே, அது எவ்வளோ பெரிய தப்பு. அது எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி பாருங்க. அப்போ இந்த அதிகாரத்தினுடைய காரியத்தை பார்ப்போம். இது அதிகாரத்தில் என்ன அடங்கி இருக்குன்றத 3 விதமாக சொல்லலாம். ஒன்று இப்படி சொல்லலாம், யூதன் தான் யூதனாக இருப்பதனாலேயே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அவனுக்கு எந்த ரட்சிப்பும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா, அது இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணிங்கன்னா, அடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஓ, யூதனாக இருக்கிறதுனாலேயே எனக்கு எந்த தகுதி இல்லைன்றியா? கடவுள் என்னை சேர்த்துக்க மாட்டாருங்கிறியா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் நான் ஸ்பெஷல்னு. ஏன்னா 2வது ஆர்கியூமெண்ட் நான் அவனுக்கு, எனக்கு தேவன் மோசேயின் கையால், எங்கள் தலைவர் மோசேயின் கையினால் அவருடைய விரல்லே எழுதி 10 கற்பனையை எங்களுக்கு கொடுத்தார். எந்த ஜாதிக்கும் எந்த ஜனத்துக்கும் கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் எங்கள் தலைவர் மோசேக்கு அப்பியர் ஆகி அவனை கூப்பிட்டு கையில் எழுதி கொடுத்துருக்கிறார் 10 கற்பனையை. யாருக்காவது இருக்கா 10 கற்பனை? எவனுக்கும் கிடையாது. உலகத்தில் எந்த ஜாதிக்கும் கிடையாது. இருக்காத ஒன்று எங்களுக்கு இருக்குது. அது என்ன சொல்லுகிறது? நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், எங்களுக்கு ஒன்றும் ரட்சிப்பு தேவையில்லை. எப்படி இருக்குதுன்னா, வீட்டில் பைபிள் இருக்கிறதுனாலே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஒருத்தர் சொன்னார், கதவை திறந்தவுடனே பைபிள் பரிசுத்த வேதாகம் தான் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டேன், பேய் பிசாசு வந்தால் காற்று கருப்பு ஆண்டாமல் இருக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கிறோம். கதவை திறந்தவுடனே பரிசுத்த வேதாகம் ஒன்றும். எல்லா காற்று கருப்புக்கும் இந்த பரிசுத்த வேதாகத்தில் என்ன இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாதுன்னு தெரியும். அதனால தான் வச்சு சில நேரத்தில் சாத்துன்னு சாத்திடுது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பேயை ஓட்டுங்க, அந்த பேயை ஓட்டுங்க, இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்கன்னு போய் நிற்கிறாங்க. இந்த பில்லி சூனியம் வந்துருச்சு, அந்த இது கட்டு அவருங்க எதா பண்ணுங்கன்னு நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க இந்த பைபிளை வச்சே ஓட்டிடலான்னு. பைபிள் இருந்தாலே பெரிய பரிசுத்தமானு நினைக்கிறாங்க. பைபிளை கையில் வச்சுருந்தாலே போதும், வீட்டில் இருந்தாலே போதும், நம்மளை அண்டாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, 10 கற்பனையை வச்சுருந்தாங்க. 10 கற்பனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் அப்போஸ்தலன் தவிடுபடியாக்க போகிறார் அந்த ஆர்கியூமெண்ட்டை. 10 கற்பனை உனக்கு இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, அதன்படி செஞ்சியாங்கிறது தான். அது பாயிண்ட்டு கொண்டு வருவார். வேணா நினைக்கிறான் எனக்கு இருக்குதுன்றதே எனக்கு குவாலிஃபிகேஷன், வேற எவனுக்கும் இல்லை, எனக்கு இருக்குது, அதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன், அதுவே எனக்கு போதும், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை, நீ செஞ்சியா? ஒரு மனுஷனும் செஞ்சது கிடையாது, ஆகவே எல்லாரும் பாவி. அதுதான் அவருடைய பாயிண்ட்டு. 3வது, முதல்ல யூதன்றான், யூதன்னாலே ஏற்றுக்கொள்ளணும் கடவுள், ஏன்னா எங்களை ஸ்பெஷல். அது இல்லைன்னீங்கன்னா நேராக அது லாவுக்கு போகிறான், நியாயப்பிரமாணத்துக்கு போகிறான். எவனுக்கும் இல்லாத எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதே காமிக்குது நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு. அதையும் நீங்கள் மறுத்தீங்கன்னா 3வது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறான். என்ன சொல்கிறான்? நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், தேவனோடு கூட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குதுங்கிறது எங்கள் சரீரத்திலே சீல் போட்டாச்சு. சர்க்கம்சிஷன் என்ன? சரீரத்தில் ஒரு தோலின் ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறதுங்க. இதை ஒரு அடையாளமாக கடவுள் அந்த காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் கொடுத்தாரு. அதை பற்றி அவ்வளோ பெருமை அவனுக்கு. நாங்கள் இப்போ கரெக்டாக இப்போ போய் 8ஆம் நாளில் போய் விருத்த சேதனம் பண்ணுவானுங்க ஆண் குழந்தைகளெல்லாம். அது அவனுக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு ஒரு பெரிய இது தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. உன் ரட்சிப்பெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, 10 கற்பனை இருக்குது, நாங்கள் யூதராக பிறந்திருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகள், நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்குது, சரீரத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடையாளத்தை. பரலோகம் போகும்போது இதை காமிச்சா போயிடலான்னு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம். இதுதான் எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ நான் யூதன், எனக்கு நியாயப்பிரமாணம் 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சரீரத்தில் சர்க்கம்சிஷன் பண்ணியிருக்குது, விருத்த சேதனம் பண்ணியிருக்குது. இதெல்லாம் தராத குவாலிஃபிகேஷன் நீ பிரசங்கம் பண்ணுற இயேசு தர போகிறாரு அவனுக்கு. என்னத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ?
சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்ற. என்ன சுவிசேஷம் கேட்டா, அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலன். யாருக்கு? யூதருக்கும் கிரேக்கருக்கும். முதல்ல யூதருக்கும், பின்பு அடிதான் விழும். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் அடிதான் விழும். இந்த சுவிசேஷமே தப்பு, இது கள்ள உபதேசம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லை, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, நாங்கள் யூதர்கள், நாங்களுக்கு விருத்த சேதனர் தேவையில்லை. எங்களையும் புறஜாதியாக ஒன்றா போடாத. எங்களுக்கும் ரட்சிப்பு தேவை, அவனுக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்லாத. நீதிமான் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் சொல்லாத. அப்படி ரெண்டு பேரையும் ஒன்றா கலக்காத. நாங்கள் வேற, அவங்க வேற. நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், எங்களுக்கு எந்த ரட்சிப்பும் தேவையில்லை. we are already qualified. நாங்கள் ஜூஸ்ன்றதை நாங்கள் நிரூபிக்க முடியும். நாங்கள் வேற கேட்டகரி, நாங்கள் வேற தனி இனம். எங்களையும் புறஜாதியும் போட்டு குழப்பாத. குழப்பினாலே கள்ள உபதேசின்னு அர்த்தம். இப்போ விளங்குதான் உங்களுக்கு ஏன் பவுல், பேதுரு எல்லாம் கொல்லப்பட்டார்கள், ஏன் அடிக்கப்பட்டார்கள், ஏன் போராடமெல்லாம் சினகாகிலெல்லாம் தேவாலயங்கள்லாம் இவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு, அடி, உத, சிறைச்சாலைன்னு. ஏன்னா இதை மாதிரி ஒரு கள்ள உபதேசம் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். அப்போ பவுல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இதை தான் இந்த 3 காரியத்தை தான் டீல் பண்ணுறாரு. அவன் யூதன் நினைக்கிறான், நியாயப்பிரமாணம் இருக்குதுன்னு நினைக்கிறான், விருத்த சேதனம் பண்ணிருக்கேன். இந்த 3 தவிர வேறு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, சுவிசேஷம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இயேசுநாதர் தேவையில்லை, சிலுவை தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை எனக்கு நினைக்கிறான். பவுல் என்ன பண்ண போகிறாரு? 1ஆம் வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் அதிகாரத்தில் முதல் ஆர்கியூமெண்ட்டை தகுடுபடியாக்க போகிறார். எந்த ஆர்கியூமெண்ட்டை? நான் யூதன் ஆகவே ஐ எம் ஓகே அப்படிங்கிற அந்த தர்க்கத்தை உடைக்க போகிறார். அதை படிக்க போகிறோம் வர வாரங்களில். நான் யூதன் ஆகவே எனக்கு எதுவும் தேவையில்லை, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை தெரிய போகிறார். 2வது 17ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் 2வது ஆர்கியூமெண்ட்டு. எனக்கு 10 கற்பனை இருக்குது, இது என்ன விசேஷமானவன் ஆக்குது. இதை தவிர எனக்கு மோசேனுடைய 10 கற்பனை தவிர இயேசுநாதர் அவரோட பெரியவர், அவர் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு நினைக்கிறான். அதை உடைக்கிறார். நீ 10 கற்பனை இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட முடியாது, செஞ்சிருக்கிறியா அதன்றார். செஞ்சியா நீ? அதை பற்றி பேச மாட்டேங்கிற, இருந்தாலே போதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறிய. செஞ்சியா நீ? செய்ய முடியுமா உன்னால? எவனுமே செஞ்சது இல்லையா? அப்போ எல்லாரும் பாவியாச்சே அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. 3வது விருத்த சேதனம். அது அவனுக்கு பெரிய பெருமை. இது ரொம்ப நாள் பிடிச்சின்னு தானே. கலாத்தியர்லாம் அதுக்காகவே எழுதுகிறார் பவுல். ஏன்னா இவர் போய் பிரசங்கம் பண்ண இடத்துலலாம் அதை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. ஓ நீ ஞானசானம் எடுத்தியா, அப்போ விருத்த சேதனமும் பண்ணிக்கோன்னு. அது அவங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதையும் போட்டு உடைக்கிறார். 24லேருந்து கடைசி வசனம் வரைக்கும் 2வது. இந்த 3 தான் மேட்ரு. இது அப்படியே பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி பார்த்தாச்சு. 2nd சாப்டரை மேலே பிளேன்லேருந்து போய் கீழே பார்த்தா மெட்ராஸ் முழுக்க தெரியுமா, அந்த மாதிரி பார்த்தாச்சு. இப்போ மேலேருந்து பார்த்தா இவ்வளோதான். இந்த 3 காரியங்கள் அவங்க ரொம்ப பிடிச்சிட்டு இருக்க காரியம். அவனுடைய நம்பிக்கைக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிற இந்த 3 காரியங்கள். யூதர்கள் தங்களை அப்படி பிரமாதமாக நினைக்கிறாங்க, சுவிசேஷமே தேவையில்லை, இயேசுநாதரே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. போட்டு தவிடுபடியாக ஆக்க போகிறார். அதுதான் அது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வாரம் இந்த 1ஆம் வசனத்தை நமக்கு எப்படி அது பிரயோஜனமாக இருக்குதுன்றதை பார்க்கணும். நமக்கு அதை அப்பியாசப்படுத்த வேண்டும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனேங்கிறது எல்லாரையும் குறிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? வெறும் யூதன் அல்ல, வெறும் கிரேக்கன் அல்ல, புறஜாதியான அல்ல, எல்லாரையும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களை குறிக்கிறதுன்னு சொன்னேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு சுவிசேஷம் தேவையில்லைன்னு. அன்னைக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்கார், பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணுறாரு. நான் இன்றைக்கி அதை எடுத்து நான் எனக்கு அப்ளை பண்ணணும். வேதத்தை படிக்கும்போது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்ம பாட்டுக்கு அகடமிக்காக படிச்சுட்டு போகக்கூடாது. எனக்கு என்ன சொல்லுகிறது, இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அது என்ன சொல்லுகிறது, எனக்கு என்ன போதிக்கிறதுன்னு அதை கவனிக்கலைன்னா தாறுமாறாக போயிடுவோம் பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்றைக்கி அவங்கள மறந்துடுங்க, யூதர்களை மறந்துடுங்க, கிரேக்கர்களை கூட மறந்துடுங்க. நல்ல கிரேக்கர்கள், பேகன்ஸ் அவங்களெல்லாம் மறந்துடுங்க. அவங்கெல்லாம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்தாங்க. ஆமாம், உண்மைதான். அவங்களுக்கு சொல்கிறாரு நமக்கே எது பொருந்தும் இன்றைக்கி, அதுதான் இன்றைக்கி கவனிக்கணும். நம்ம மத்தியில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் முன்னே, ஒரு ரிசப்ஷனில் போய் கல்யாண ரிசப்ஷனில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள். என் பக்கத்தில் ஒரு வயதான பாட்டி அம்மா உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நான் யாருன்னு கண்டுபிடிச்சோன்னு என்கிட்ட பேச்சு கொடுத்து சொல்கிறாங்க,
நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறாங்க. என் கடைசி மகன் born again பிலீவராக வேணுன்றான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பாஸ்டர் நீங்களா சொல்லுங்கள், எனக்கு இந்த born again என்ன கிறிஸ்டியன் வேணும்னா நான் கிறிஸ்டியன்னு சுலபமாக பார்த்து வச்சுருவேன். இவன் என்னமோ புதுசாக அங்கே போயிட்டு born again ஆகிட்டான் போல இருக்குது. born again வேணுன்றான், எனக்கு என்னன்னு தெரியலையான்னு சொன்னம்மா. சரி நான் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியதாக போச்சு. அன்றைக்கி சுவிசேஷத்தை சொன்னால் அந்த மாதிரி நான் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவளாக இருக்கிறேன். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டாக்ஸிக்காரன் வந்துடுவான், நான் சர்ச்சில் உளுந்துருவேன். நான் என்னவாக இருந்தாலும் சரி, தலையே போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் விழுந்துருவேன். கம்யூனியன்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், சர்ச்சில் விழுந்துருவேன் நான். இப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு எதுக்குங்க born again? எனக்கு என்ன born again தேவை? நீ என்ன born again நீன்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம் இது? என்ன எப்படி நீங்கள் கேட்கலாம்? இத்தனை தலைமுறையாக நான் கிறிஸ்தவளாக இருந்ததுக்கு என்ன பலன்? நான் born again இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன கேள்வி பாருங்கள். இங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன் ஒரு தடவை கல்யாணத்தில் சில நேரத்தில் காஸ்பிளில் விடுறது நான். ஏன்னா காஸ்பிள்னால் என்னென்னு தெரியாத ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அது நல்ல நேரம் சுவிசேஷம் சொல்கிறது. பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு வந்தார் பாருங்க. முடிஞ்சோடனே நேரம் மேலே ஏறி வந்துட்டார், ஸ்டேஜ் மேலேயே. முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை போகிறாங்க, இவர் மேலே ஏறி வர்றாரு. என்கிட்ட சொல்கிறாரு, பாதிரி அப்படி தான் சொன்னார், பாதிரி நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணது எங்கேயாவது சேரி பகுதியில் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு பண்ணணும். நாங்கள்லாம் 5 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் தேவையா? நாங்கள் மனம் திரும்பணும், நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும்னு பேசுகிறீங்க. நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாம் அங்கே வந்திருக்காங்க, எல்லாம் 5 தலைமுறை கிறிஸ்தவர்கள் குறைஞ்சது. நான் அன்றைக்கி அவர்கிட்ட பேச விரும்பலை. ஏன்னா அப்படியே குடி நாத்தம் அப்படி அடிக்குது. அவர் மொல்லமாக இறக்கி இந்த வழியாக போங்கன்னு சொல்லி இடம் காமிச்சு அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா அவர்கிட்ட அன்றைக்கி பேசினா ஒன்றும் வழங்காதுன்னு பேசாமல் அனுப்பிச்சி விட்டேன் அவரை. ஆனால் அவருடைய ஆட்டிடியூட் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, 5 தலைமுறையாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு என்ன நீ என்ன பெரிய என்ன ரட்சிக்கப்படுன்ற, எனக்கு என்னத்துக்கு ரட்சிப்பு அப்படி. இது மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஆட்களை பார்ப்பீங்க நீங்கள் இந்த உலகத்தில். இந்த யூதர்கள் மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுங்க, எங்களுக்கு என்ன ரட்சிப்பு, எங்களுக்கு என்ன சுவிசேஷம், தேவ பலனாக இருக்கிறதுன்னு. எங்களுக்கு கூட தேவ பலனாக தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய நல்ல வாழ்க்கையின் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லா சடங்குகளையும் இருக்கிறோம், நாங்கள் கோயிலில் கூட இருக்கிறோம். எங்களை ரட்சிக்கப்படுதுன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் இதை நமக்கு அபியாசப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாவம் எவ்வளோ பொல்லாததுன்றதை விளங்கிக்குவீங்க. ஏற்கனவே 18 32 வசனம் முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக பாவத்தின் தன்மையை பற்றி பேசினேன். அதில் பாவம் எவ்வளோ அசிங்கமானது, எவ்வளோ ஹவ் ஃபவுல் அண்ட் ஹவ் வயல் அப்படின்றத பற்றி பேசினேன். எவ்வளவு இழிவானது, எவ்வளவு அசிங்கமானது பாவம். அந்த பகுதி ரொம்ப அசிங்கமான பகுதி இல்லையா? அதை வச்சு அதனுடைய இழிவான தன்மை, அதனுடைய அசிங்கமான தன்மை, அசுத்தமான தன்மையை பற்றி பேசினேன். பாவம் இந்த 2ஆம் அதிகாரம் அந்த இழிவு அசுத்தமெல்லாம் விட்டுட்டு எதை பற்றி திரும்ப சொல்லுது, அது எவ்வளோ தந்திரமானது. பாவத்தின் தந்திரம் என்ன? சட்டிலிட்டி ஆஃப் சின் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். பாவத்தினுடைய தந்திரத்தன்மை. தந்திரத்தன்மைனா அது இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆல் ரைட்னு, ஆனால் பாவம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி உங்களை ஏமாத்திரும். பாவியாக இருப்போம், ஆனால் எல்லாம் ஓகேன்ற மாதிரி உங்களுக்கு அது காமிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தந்திரம் உள்ளது பாவம். ஒரு மனுஷனை நான் எல்லாம் ஓகேன்னு நம்ப வைக்கிது, அவன் ஓகே கிடையாதான் அவனை நம்ப வைக்கிது. அப்படிப்பட்ட ஒன்று அதுதான் 2ஆம் அதிகாரத்தில். முதல் அதிகாரத்தில் the vileness and the foulness of sin, பாவம் எவ்வளோ அசிங்கமானது, இழிவானது, அது இந்த இச்சை ரோகங்கள், அதை பற்றி பேசணும். 2ஆம் அதிகாரம் பாவம் எவ்வளோ தந்திரமானது. எல்லாம் ஓகே மாதிரி இருக்கும், ஆனால் ஓகே கிடையாது. இதை எப்படி சொல்லலாம்? ஒன்று, பாவம் என்ன பண்ணுது?
சுவிசேஷத்தை கேட்பதிலும் வாசிப்பதிலும் நமக்கு ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்குகிறது. கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் ஒரு ப்ரெஜிடிஸ்னால் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு கொடுக்கிறது. சுவிசேஷத்தை வாசிக்கும் போதும் சரி, சுவிசேஷம்னா பைபிளையை வாசிக்கும் போதும் அதனுடைய பிரசங்களை கேட்கும்போதும் நமக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குது. எப்படி உண்டாக்குது? என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று பைபிளில் தங்களுக்கு பிடித்த பகுதிகளை வாசிப்பார்கள், மற்ற பகுதிகளை வாசிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏன் இது மட்டும் வாசிக்க, மீதியெல்லாம் இந்த பகுதியெல்லாம் கிழிஞ்ச பேப்பர் மாதிரி இருக்குது, சில பகுதியெல்லாம் தொடவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது பைபிள் மாதிரி இருக்குது, அந்த பக்கம் திறந்து கூட பார்க்கல, சில புக்கு பேரே தெரியல அவருக்கு இது இப்படி ஒரு புக்கு இருக்குன்னு, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் வாசிக்கிறது இல்லைன்னா, அதெல்லாம் ரொம்ப பயங்கர கதைகளாக இருக்குதுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு என்ன ஆறுதலோ, எனக்கு எல்லாம் ஒரு ஆறுதலை தருதோ அதை மட்டும் அந்த பகுதி எனக்கு விளங்குற அந்த பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன், எனக்கு வழங்காதெல்லாம் வாசிக்கல. புரியுது அவர் சொல்கிறது. இருந்தால் கூட அது பாவத்தின் ஒரு தந்திரம் பாருங்கள். சில நேரத்தில் பிரசங்கர்கள் கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதாவது இந்த கட்டகுமாரன் கதை இதையே தான் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பாங்க. எப்போ போனாலும் வருஷம் முழுக்க இதிலே தான் சுற்றி ஒரு சில பிரசங்களை வச்சே ஓட்டிகிட்ருப்பாங்க. சில பகுதிகளை தொடர்றதே கிடையாது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான வசனங்களெல்லாம் தொடர்றதே கிடையாது. அதனால தான் இங்கே எக்ஸ்பாசிட்டரி டீச்சிங் பண்ணுறோம். இப்போ பண்ணுற பிரசங்கம் ஒவ்வொரு வசனமாக பார்க்குறோம், அதில் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வேர்டு எல்லாம் கவர் ஆகுது, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறோம். எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்ச இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேணாம் விட்டுலாம் அடுத்த வசனத்துக்கு போயிடலான்னு போக முடியாது. ஏன்னா இப்படி வரிசையாக வர்றதுனால எதையாவது ஒரு வசனத்தை வேணான்னு விட்டுற முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங். இது ரொம்ப நல்ல விதமான ப்ரீச்சிங். மார்க் எழுதின சுவிசேஷத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுறோம், அதுவும் இதே மாதிரி தான். எதையும் விடுறது, எந்த பகுதியும் விட முடியாது. எல்லா கதையும் சொல்லி ஆகணும், எல்லா கதைக்கும் விளக்கம் சொல்லி ஆகணும், எல்லா கதையும் அபியாசப்படுத்தி ஆகணும், நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளிகேஷனை சொல்லி ஆகணும் இல்லையா, சத்தியத்தை சொல்லி ஆகணும். எல்லா பகுதியிலும் இந்த பகுதி கஷ்டமான பகுதின்னு விட்டு போக முடியாது. செவ்வாய்க்கிழமையில் ரோமன்ஸ் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமையில் சங்கீதம் பண்ணுறோம், எல்லாமே அப்படி தான். எதையுமே இது தாண்டி ஓடிடலாம், இது வேணாம் அப்படின்னு பண்ணவே முடியாது. அப்போ அது ஒரு தந்திரம். ஜனங்க பைபிளை வாசிக்கும் போதே சில பகுதிகளை வாசிப்பாங்க, சில பகுதிகளை விட்டுருவாங்க. தங்களுக்கு பிடிச்சதை வாசிப்பாங்க, இல்லாத விட்டுருவாங்க. இன்னும் சிலர் சில தியரிஸ் எல்லாம் நம்பின்னு இருப்பாங்க, சில சத்தியங்களை ரொம்ப பிரியமாக நம்புவாங்க, அந்த வசனங்களை மட்டும் வாசிப்பாங்க. அதை சவால் கொடுற மாதிரி அதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி பகுதிகளை அது என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை வேணாம் வாசிக்க வேணாம் அப்படின்னு போயிடுவாங்க, டபார்னு போயிடுவாங்க. அதான் ஆபிரகாம் பற்றி அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தோடனே ஆபிரகாம் வேலைக்காரிலும் வெள்ளியும் பொன்னியும் உடைய சீமானாக இருந்தான்னா, எங்கள் காலத்தில் நாங்கள் வாசிக்கும்போது அந்த பகுதியை வேகமாக போ 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 விரட்டி விட்ருவாங்க. போ சீக்கிரம் வாசிப்போம், அதில் அர்த்தத்தை கேட்டுருக்காது போ. எனக்கு கேட்டால் சொல்லணுமே, இவ்வளோ நாள் ஏழையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாச்சு. இப்போ அவன் சீமானாக இருந்தான்னா நம்ம சீமானாக இருக்க முடியாதான்னு யோசனை வருது. நிறுத்தாத, போயிட்டே இரு அப்படின்றோம், நான் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்காது வண்டி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது எங்களுக்கு பிடிக்கல, இது விளக்கம் சொல்ல வேண்டியது, இது விளக்கம் சொல்ல பிடிக்கல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் விளக்கம் சொல்லி ஆகணுமே, அதுக்கு உண்மை தானே, அப்படி சொல்லி இருக்குது. சரி, ரெண்டாவது, ஜனங்க தங்களை பிரித்து பார்க்குறாங்க. இந்த யூதர்கள் புறஜாதியார்னு தங்களை பிரிச்சுக்கிட்டாங்க இல்லையா, எல்லாமே அந்த ரீதியில் தான் பார்க்குறாங்க. பைபிள் வசனத்தை பார்க்கும்போது கூட இது புறஜாதியானுக்கு, இது யூதனுக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நரக அக்கினி பற்றி பேசும்போதெல்லாம் யூதர்கள் புறஜாதியரை பற்றி தான், இது நமக்கு இல்லை அவனுக்கு, மற்றதெல்லாம் எனக்கு, வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு, மீதியெல்லாம் அவனுக்கு, கோபம்லாம் அவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் பாருங்கள், நம்மளும் இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி பண்ணுறோம். என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருக்கோன்றதை பார்க்கணும். சிலர் பெந்தகோஸ்தே கண்ணாடி போட்டு வாசிக்கிறாங்க, எல்லாம் பெந்தகோஸ்தே வாசனை மாதிரியே தெரியும்.
சிலர் பேப்டிஸ்ட் கண்ணாடி போட்டு வாசிப்பாங்க, எல்லாம் பேப்டிஸ்ட் கண்ணாடி மாதிரி. சிலர் கத்தோலிக்க கண்ணாடி போட்டு வாசித்தா கத்தோலிக்க பாணியில் வியாக்கியானம் பண்ணுவாங்க. மெத்தடிஸ்ட் கண்ணாடி போட்டவங்க மெத்தடிஸ்ட் பாணியில் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு பிசாசனுடைய தந்திரம். ஏன்னா சத்தியத்திலிருந்து சத்தியத்தை நம்ம பார்க்காதபடிக்கு நம்ம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி நம்மளை பிரித்து விட்டு இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரு விதமான பார்வையை உண்டாக்கி இப்படியே போ, இதையே பாரு, இதை தவிர வேறு எதையும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது தவறு. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். நம் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசனுடைய தந்திரம். மூணாவது இன்னொரு காரியம், பிரசங்கத்தை கேட்கும்போதோ அல்லது வசனத்தை வாசிக்கும் போதோ சிலர் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்போவுமே இந்த வசனத்தை வாசிச்சுட்டு கரெக்ட், இது என் புருஷனை பற்றி தான் சொல்லியிருக்குது, இல்லை அவர் நினைப்பார் என் மனைவியை பற்றி தான் சொல்லி. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணிருந்தீங்கன்னா புருஷனோ மனைவியோ பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து குத்தியே காமிப்பாங்க, ஒன்றை தான் சொல்கிறாரு பாரு, ஒன்றை பற்றி தான் சொல்லிட்டுருக்காரு, நல்ல கேள் அப்படிம்பாங்க. இல்லை யாராவது சொந்தக்காரன் அங்கே பேர் 4வது ரோவில் உட்காந்துருப்பான், எட்டி பார்க்குறது, கவனிக்கிறான். அவன் முடிஞ்ச உடனே சொல்கிறது வந்து நம்மக்கிட்ட, நல்ல காலம் அதை சொன்னீங்க, அவன் வந்திருந்தான் நீ கோயிலுக்கு, அவனுக்காகவே தான் சொன்னீங்க. ஐயோ ஐயோ, நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுங்க, எதுவுமே அவங்களுக்காக இல்லை. என்ன தந்திரம் பாருங்கள் பிசாசுடைய தந்திரம். எதுவும் அவங்களுக்காக கிடையாது, எல்லாமே இன்னொருத்தருக்காக தான். இது என் மனைவிக்காக, இது என் புருஷனுக்காக, இது என் பிள்ளைக்காக, இது என் மாமியாருக்காக, இது பக்கத்து வீட்டுக்காரனுக்காக, இது எதிர் வீட்டுக்காரனுக்காக, எல்லாம் மற்றவங்களுக்கு, தங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பிசாசனுடைய ஒரு தந்திரம். வசனம் நமக்குள்ளே செல்லாதபடிக்கு, நமக்குள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதபடிக்கு பிசாசு செய்கிற தந்திரம். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். இங்கே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவன் என்ன 18லேருந்து 32 வரைக்கும் சொல்கிறாரு. வெறும் புறஜாதியை பற்றி சொல்லிடலைங்க. அங்கே எப்படி சொல்கிறேன், புறஜாதியை மட்டும் சொல்லிடலன்னு 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 1:18, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பொதுவாக தான் சொல்லியிருக்குது, மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும். அது யாராக இருந்தான்னா, யூதனாக இருந்தானா, கிரேக்கனாக இருந்தானா, எந்த ஜாதிகாரனாக இருந்தானா, மனுஷருடைய எல்லாவித அவபக்தி அநியாயம், அதுக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றார். ஆனால் இவன் கேட்கும்போது எப்படி கேட்குறான், அது அவனுக்கு கண்ணுக்கு அப்படியே மறைக்குது. அப்படியே மனுஷருடைய எல்லா பக்திக்கு அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வெளிப்பட்டிருக்குதுன்னா இவன் என்ன யோசிக்கிறான், புறஜாதியாருக்கு விரோதமா அப்படி தான் யோசிக்கிறான். ஏன்னா இவன் வந்து ஒன் ட்ராக் மைண்டு, இவனுக்கு ஒரு விதமான டன்னல் விஷன், அதை மட்டும்தான் பார்க்க சொல்லுது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரைனிங் நமக்கு இல்லை, அது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. 4வது, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு திசை திருப்புகிற தந்திரம். வேத வசனத்தை வாசிக்கும்போது பாவம் அங்கே திசை திருப்புகிறது. விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுறோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறதுன்னா என்ன? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம்னா கிருபை தான் எல்லாத்தையும் தருது நமக்கு. அதனால தான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். கிரியை தந்ததுன்னா சம்பளம் மாதிரி ஆகிடும். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, கூலி மாதிரி இல்லையா? கிரியை செய்தால் கூலி, மாதம் முழுக்க வேலை செஞ்சால் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்குது இல்லையா? கிரியை கூலி. கிருபை விசுவாசம். கிருபை நான் சும்மா தர்றாங்க, சும்மா தர்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் விசுவாசம் இல்லையா? அப்போ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறதுனால அது அடிப்படை என்னன்னா, தேவன் வந்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், அவர் தர்றாரு, இலவசமாக தர்றாருன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை விசுவாசிக்காதபடிக்கு ஜனங்க எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுறாங்கன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி திசை திருப்பப்படுறாங்கன்னா, போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு, ரிச்சுவலிசம், ஞானஸ்நானம், கம்யூனியன் பற்றி சொன்னேன் இல்லையா? ஞானஸ்நானம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது நடக்காமல் போய் தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்திரிச்சா பெரிய டேஞ்சர். வெறும் தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்திரிச்சிட்டு போனவங்களுக்கு உள்ள ஒன்றுமே நடக்கலை, ரட்சிப்பு நடக்கலை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானிக்கலை, கிறிஸ்துவுக்குள்ளே வரல, ஆனால் வெறும் தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றாங்க.
இதில் என்ன கேடுனா, நாளைக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டு அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் கேட்டால் கூட 100 தடவை கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு பொய்யான போலியான நம்பிக்கை உள்ளே வந்துருச்சு. எடுத்த ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன நம்பிக்கை? நான் தான் ஏஎஃப்டிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நம்மளுக்கு இல்லாத பரலோகமா? கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையில்லை, நான் எடுத்துட்டேன் ஞானஸ்தானம். பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி ஒரு போலி நம்பிக்கை உண்டாயிடுது. ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது. அதே மாதிரி தான் கம்யூனியன். நீ தகுதி இல்லாமல் கம்யூனியன் எடுத்துட்டா செத்து போயிடுவேன்றது தான் நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க. அதையே சொல்லிட்டு கிடப்பாங்க. இதனாலே பாதி பேர் ஓடி போயிடுவாங்க. நானே ஓடி போயிருக்கேன் அந்த காலத்தில். ஐயோ நமக்கு என்னத்துக்கு செத்துக்கிட்டு போயிட போகிறோன்னு. தகுதி இல்லாமல் எடுத்தினா அவ்வளோதான், நீ அவுட் அப்படின்றவாங்க சிம்பிளாக. அதை விடுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், தகுதி இல்லாமல் எடுக்கிறதுனா அவரை நினைவு கூறும்படி எடுக்க சொல்கிறாரு. அப்போ அவரை நினைவு கூறுறதுனா நீங்கள் யாராக இருக்கணும்? அவர் அனுபவித்தவர்களாக இருக்கணும். கல்வாரி சிலுவையை அனுபவித்தவர்களாக இருக்கணும். அவர் மரித்து சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ தான் நினைவு கூற முடியும். உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நீங்கள் என்ன நினைவு கூற போகிறீங்க? என்ன மாதிரி நினைவு கூறுதல் அது? நீங்கள் பாவம் மன்னிப்பு அவருடைய பிள்ளையை பெற்ற ரத்தத்தினால பெறலைன்னா, நீங்கள் அப்படி ரட்சிக்கப்படலைன்னா எப்படி நினைவு கூறுவீங்க? நீங்கள் ஒன்று அப்படி நினைவு கூர்ந்து ஒன்று எடுக்க போகிறதில்ல. இந்த நினைவு கூறுதல் ஒரு சரியான ஒரு நினைவு கூறுதலாக இல்லைன்னா, உங்களுக்கு அது ரியலாக இல்லைன்னா, அப்படி எடுத்தீங்கன்னா அது ஒரு போலியான நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உண்டாகுது. என்ன உண்டாகுது? அந்த ஆள் வந்து என்கிட்ட பேசினார். அந்த மாதிரி தான், நான் கம்யூனியன்லாம் எடுக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் மெம்பர், எனக்கு என்ன வேணுன்றீங்க? எனக்கு என்னத்துக்கு சுவிசேஷத்தை சொல்கிறீங்க? எங்களுக்கு அது தேவையில்லை. அப்படி தான் ஒரு கோயிலில் ஒரு பிரசங்கர் பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்கள், ரட்சிக்கு போனால் எல்லாம் மனம் திரும்பணும்னு. வெளியே போகும்போது ஜனங்க சொல்லிட்டு போகிறாங்களே, இவர் ரொம்ப நேரம் தேர மாட்டார், இவர் சீக்கிரம் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ தான் வந்திருக்காரு போல இருக்கு புதுசாக, பாவம் இவர் சீக்கிரம் ரொம்ப நாள் தேர மாட்டேன், ஏன்னா நம்மளெல்லாம் மனம் திரும்புன்றாரு. இவருக்கு இனிமே தான் காட்டணும், இவருக்கு வெளியே போகிறதுக்கு வழியை காட்டணும்னு பேசிட்டு போகிறாங்களாம். இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ நிறைய சொல்லலாம், இன்னும் சொன்னால் சிலருக்கு வருத்தமாக இருக்கும். இப்படி ஒரு போலியான நம்பிக்கை மக்களுக்குள்ளே வளர்த்துருது. அது சடங்குகளை வெறும் சடங்கு ஆக்கிட்டோம்னா ஒரு போலியான நம்பிக்கை வரும். ஞானஸ்தானத்தை வெறும் முங்கி எழுந்திருக்கிறது ஆக்கிட்டோம்னா, கம்யூனியனை வெறும் இது சாப்பிட்டு இந்த ரசத்தை குடித்தா ஏதோ நடந்துடுது, உள்ளே போனோடனே பொறுன்னு ஏதோ ஆயிடுது அப்படின்னு நம்பினோம்னா அது கேடு. நமக்கு எப்படி கேடு? நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக வர்றதையே அதை தடுத்து நிறுத்துகிறோம். ஒரு போலியான நம்பிக்கையை நமக்குள்ளே உண்டாக்கி, எல்லாம் ஓகே நான் கம்யூனியன் எடுத்துட்டேன், இந்த மாதம் கம்யூனியன் எடுத்துட்டேனால இந்த மாதம் செத்தா கூட போயிடலாம் பரலோகத்துக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிலாம் இருக்குது சிலருக்கு. இந்த மாதம் ஒரு வேளை சாவு வந்துச்சா, எடுத்துட்டியா கம்யூனியன்? எடுத்துட்டேன். ஞானத்தான் எடுத்துட்டியா? ஓகே எடுத்துட்டேன். என்ன பாருங்கள், அந்த சடங்கு மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை, இயேசுவின் பேரில் நம்பிக்கை இல்லை. அதுதாங்க மிஸ்டேக்கு. இயேசுவின் பேரில் இல்லை நம்பிக்கை, சடங்கு மேலே நம்பிக்கை. 5வது, நம்முடைய உபதேசத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுது. நிறைய நேரத்தில் பிசாசு தந்திரம் பண்ணி என்ன பண்ணுறான், உபதேசம் வேறு வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறான். சிலர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், உங்கள் ஆழமான உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லைங்க, நான் செத்தா மோட்சம் போவேன், அவ்வளோதான் எனக்கு தேவை, நான் செத்தா மோட்சம் போவேன், உங்கள் ஆழமான உபதேசம் எனக்கு எதுக்கு? இந்த ஆழமான உபதேசம் தானேங்க எனக்கு மனசில் மைண்ட் எது கடவுள் கொடுத்துருக்கிறாரு. மனம் புதிதாகணும்னு ஏன் சொல்லியிருக்குது வேதம்? அப்போ தான் நம்ம வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்காக தான் போதனை. உங்கள் ஆழமான உபதேசம் எனக்கு தேவையில்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் போனேன், ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன், நான் இப்போ செத்தா பரலோகம் போயிடுவேன், எனக்கு ஒரு ஆழமான உபதேசம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து லைஃப் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏதோ பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி வாங்கிட்டேன் நான், அவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். எனக்கு டாக்டரில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு வேணாம் அப்படின்னு. இன்னும் சிலர் டாக்டரினில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் டேஞ்சர். அவங்களுக்கு வந்து டாக்டரினை வெறும் ஒரு அகடமிக் டிசிப்ளினாக பார்க்குறாங்க. அவங்க டாக்டரின் தெரிஞ்சுக்கணும், அதுக்குன்னு போய் ரொம்ப படிப்பாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, ஆராய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டாக்டரினல் ரீதியாக சில காரியங்களை புரிந்து வச்சுருப்பாங்களோடைய
அதை வாழணும் அப்படிங்கிற விதத்தில் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வாஸ்தவம், நம்ம 1ஆம் வசனத்தை வாஸ்தவம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் நீயே செய்கிறபடியால் அவைகள் குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியை தீர்க்கிறாய். மற்றவங்களுக்கு குற்றம்னு நினைக்கிறாயே, நீ எப்படி இருக்கிறன்னு பாருன்னு அதை தான் சோதிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்ன விளக்கம் அதை மட்டும் தெரிஞ்சுன்னு போயிடுவாங்க. அது மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. இதை வாசிக்கும்போது என்ன பார்க்கணும், நான் அப்படிப்பட்டவனா, மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனா, மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிற வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்னா, அப்புறம் மற்றவர்களை குற்றவாளியாக எப்படி தீர்க்கிறேனோ அந்த காரியத்தையே நானும் செய்கிறேன்னா, மற்றவங்கள குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு நான் அதையே செய்கிறவனா இருக்கிறேன்னா, இதை நான் சோதித்து பார்க்கவில்லை என்றால் வேதத்தை சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். இதுக்குரிய விளக்கம் தெரிஞ்சுக்கலாம், காமெண்ட்ரியில் படிக்கலாம், அகடமிக்காக புரிஞ்சுக்கலாம். இஃப் ஐ டோன்ட் எக்ஸாமின் மை செல்ஃப், நான் என்ன ஆராயலைன்னா பிரயோஜனமே கிடையாது. என்ன விளக்கம் படித்து என்ன பரீட்சை பாஸ் பண்ணியிருந்தாலும் அது பிரயோஜனமே கிடையாது. இயேசுவே இதை போதிக்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறாரு யோவான் 13:17, யோவான் 13:17 சொல்கிறாரு, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கத்தாவே கத்தாவே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சித்தத்தின்படி செய்கிறவர்கள், சும்மா கத்தாவே கத்தாவேன்றவங்கள லார்ட் லார்ட் கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. செய்கிறவர்கள் தான் அதை இயேசு வலியுறுத்துறார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31-32ஆம் வசனம் இப்படி சொல்கிறார் இயேசு. 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்றார். சத்தியத்தினுடைய வேலையை என்ன? விடுதலையாக்குற வேலை. எதுலேருந்து விடுதலையாக்குறது? பாவத்திலேருந்து விடுதலையாக்குறது. அங்கே என்ன நடக்குது? யூதர்கள் விட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களிடத்துல பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட பாவம் இருக்குதுன்றதை காமிக்க விரும்புகிறார் அவர். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறார் அவர். தீத்து 2ஆம் அதிகாரம், இதை மட்டும் வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன ஏன் வாஸ்தன்னா, நம்ம மீட்கிறது மட்டும் அவருடைய நோக்கம் இல்லை, மீட்டு நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆக்குறது அவருடைய நோக்கம். He doesn't just redeem us, he gets us ready for zealous good works. ரெண்டும் ஒன்றா போகுது, ரெண்டையும் பிரிச்சிட முடியாது. ஒன்று இருந்தால் போதும், இன்னொன்று தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ அவசியம் பாருங்கள். நம்ம வேதத்தை படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியான விதத்தில் படிக்கணும். இன்றைக்கி படித்த மாதிரி தான் படிக்கணும். அதனால தான் இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிகாரம் வந்த உடனே பவுல் கடகடன்னு ஓடிடல, சரி நம்ம பார்ப்போம், கடகடன் அவுட்லைன் கொடுக்குறேன், கடகடன் போகிறேன் அப்படின்னு போல சொல்கிறாரு. ஆகையால் போன அதிகாரத்தோட கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக போன அதிகாரம் புரிஞ்சுது அவனுக்கு அப்படிங்கிறாரு. நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த யூதர்களுக்கு புரியல. புரிஞ்சா குற்றவாளியாக மற்றவங்களுக்கு தீர்க்க மாட்டியே, நீ ஒன்றை சோதிச்சு பார்த்தியாங்கிறாரு. அப்போ வேதவசனத்தை இப்படி தான் படிக்கணும். இதுதான் கரெக்ட் மெத்தட். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று நம்மை நிதானித்து அறிய வேண்டும். ஏனென்றால் அப்போ தான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், தியாலஜி படிக்கிறவங்க கூட நான் பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் தியாலஜி படிக்கிறேன்னு தீவிரமாக போவான், ரொம்ப பெரிய விசுவாசத்தோடு கடவுளுக்குன்னு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்து போவான். வெளியே வரும்போது செத்து ஆவிக்குரிய சாவே நடந்துடுதாங்க. ஆவிக்குரிய விதத்தில் செத்து எந்த லைஃப்பும் இல்லாமல் வெளியே வருவான் பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அங்கே போயிட்டு எந்த ஊழியமும் செய்யலை, வேதத்தை அப்ளை பண்ணுற மாதிரி படிக்கலை, வேதத்தின்படி நடந்து கொள்ளும்படியாக படிக்கலை.
அகடமிக்காக படிச்சிருக்கிறாங்க, பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேள்வி அந்த கேள்வி, இந்த டவுட்டு அந்த டவுட்டு, அப்படி தான் படிச்சிருக்காங்களே ஒழிய இது எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கலை, இதை ப்ராக்டிஸ் பண்ணலை. பண்ணாதனால பெரிய பாதிப்பு. அப்படிப்பட்ட ஆளுங்க டேஞ்சரான ஆளுங்க, ஊழியத்துக்கே லாயக்கு இல்லாத ஆட்கள் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதுன்றது விளங்காமல் போயிடுது. நாம் எப்படி படிக்கணும்? வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி படிக்க வேணும், நின்று கவனித்து போகணும். இன்றைக்கி நின்று கவனித்தோம், எத்தனை பேருக்கு விளங்குது? 18லேருந்து 32ஆம் வசனம் விளங்கிடுச்சா? அப்போ விளங்கிடுச்சுன்னா அது யாரை பற்றியோ சொல்லியிருக்குது, அசிங்கமான வாழ்க்கையை வாழ்க்கிறோம். இல்லை இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அதனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லாருக்கும் இந்த இயேசு தேவை, எல்லாரையும் ரட்சிக்கிற தேவ பலனாய் சுவிசேஷம் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் நீர் வைப்பீராக. இதை குறித்து ஆழமாய் சிந்திக்க இன்னும் வரும் வாரங்களில் இது இன்னும் ஆழமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை பாராட்ட இதில் கழிகூற எங்களுக்கு உதவட்டும். எப்பேற்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் எல்லாருமே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறபடி பாவிகளாக தேவ கோபாக்கினின் கீழ் இருந்தவர்கள். அதிலிருந்து எங்களை தப்புவித்திருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், விடுவித்திருக்கிறீர், புது வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்கள் அதில் மகிழட்டும், சந்தோஷப்படட்டும். இதை எண்ணி பார்த்து உம்மை அதிகமாய் துதிக்கட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக ஜனங்களை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.